வெல்கம் டு டீ கடை பெஞ்ச். இன்னைக்கு நம்ம சேனல்ல vlog to ஹாசனூர் ஹில்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்ணாரியம்மன் கோயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஆரோட்டி செக் போஸ்ட் பண்ணாரியம்மன் கோயிலேருந்து ரைட் சைடு வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சரி பயங்கர ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இங்கே சீனரி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்ட்ரெயிட்டில் பெரிய மலை, சைடில் ரெண்டு பக்கம் ஃபாரஸ்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். மேலே போகிற திம்மமலைக்கு பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடித்து உள்ளே எல்லாம் துரத்திட்டாங்க. மெயினாக இந்த என்ட்ரன்ஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட்ஸ் தான் அதிகமாக சுற்றி இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் இருக்கும், சீத்தா, சில டைம் கரடி கூட வரும். இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ஃபாரஸ்ட் தான் சொல்லணும். ஸோ நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. இந்த லாக்டவுனால் மக்கள் நடமாட்டம் வந்து கம்மியாகிடுச்சுனால இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள இருக்க அனிமல்ஸ் தான் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும். ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸ். அது ரொம்ப இன்டெலிஜென்டான அனிமல். ஸோ அதுக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் சேஃபாக தான் இருக்கணும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் க்ரீன் கலர் பில்டிங் தெரியும். ஸோ இது ஒரு கோயிலாமா. இந்த இடத்துல நிறைய லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு. ஸோ இதுக்கு அடியில் வந்து மழை பெஞ்சு நிறைய தண்ணி போகும் சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு. மலை மேலே ஏறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பிளேஸ். ஸோ இங்கிருந்து நம்ம மழை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு வைல்டு பிக் ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மேலே நாங்கள் நிறைய பார்த்தோம், ஆனால் எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஸோ வாங்க நம்ம மலைக்கு மேலே போகலாம். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போர்டு தெரியும் உங்களுக்கு. அந்த அபாயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ன் அடித்து டேர்ன் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு கான்கேவ் மிரர் வச்சுருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி விழுந்திருக்கும். அது இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அது பார்த்து டேர்ன் பண்ணுறது நல்லது. இல்லாத டைமில் ஹார்ன் அடிச்சுக்கோங்க, அதே உங்களுக்கு சேஃப்டி. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்டு. உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர் இருக்கும். அதில் பார்த்துக்க சேஃபு. ஏன்னா ஆப்போசிட்டில் ஹெவி லாரியில் வரும். டோட்டலாக இங்கே 27 பெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பெண்டை கிராஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவே ஹேர்பின் பெண்டுன்னு சொல்கிற மாதிரி செம்மதாக இருக்குது. ஒவ்வொரு பெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் போக முடியும். நீங்கள் ஒரு நல்ல டிரைவராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு போகிறது கஷ்டம். போக முடியாதுன்னு சொல்லலை, போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டிரைவர் அப்படின்னு சொல்கிறத ஒரு ஹில்லோட தெரிஞ்சவங்க இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக போயிடலாம். இங்கே ஒவ்வொரு ஹேண்ட்மில்லையும் திரும்பும் போது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் திரும்பும் போது. ஸோ அது சொன்னால் புரியாது, அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர்பின் பென்ஸ் ஆரம்பித்த உடனேயும் சீனரிலாம் சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 2-3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. அப்புறம் மேலே போனோடனையும் ஒரு 4 o'clock 5 o'clock கிட்ட கிளைமேட் அப்படியே மாறி சூப்பராக சில்லாக ஆயிடுச்சு. இப்படியே பாருங்களேன், ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் செம்ம ஹில்லியாக அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாமல் ரைட் சைடே பார்த்தீங்கன்னா செம்ம சீனரியாக இருக்குது. இங்கே நிறைய பேர் ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாகவும் போங்க. நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணுறதா இருந்தால் இங்கே கொஞ்சம் ரேஷ் டிரைவிங்கை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணனால ஆப்போசிட் வரவங்களுக்கும் ஆபத்தாக முடியும். நீங்கள் நார்மலில் ரேஷ் டிரைவிங் பண்ணால் தப்பு இல்லை, இங்கே ஹில் ஏரியா. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க.
இப்போ நம்ம ஹில் வே நம்ம கண்டினியூ பண்ணிட்டோன்னா மேலே நடுவில் எந்த விதமான ஒரு பெட்ரோல் பங்கு கிடையாது. ஸோ நீங்கள் மேலே ஏறும் போதே டேங்கை ஃபில் பண்ணிட்டு தான் ஏற வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையால தான் நாங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி போயிடுச்சு. மேலே நிறைய பென்ஸ் தாண்டி ஒரு 26 பென்ஸ் கிட்ட போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரிசர்வ் வந்தனால நாங்கள் மறுபடியும் கீழே வர வேண்டியதாக போச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 27 பென்ஸ் முடிஞ்சோடனையும் 6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடாக ட்ராவல் பண்ணோடனையும் திம்பம் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பங்க் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வண்டி நடுவில் ஹில்லில் நின்னா கூட நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அங்கே போய் யார்கிட்ட லிஃப்ட் கேட்டு தான் போய் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணி போய் தான் கூப்பிட்டு வரணும் மெக்கானிக்கரை. இங்கே மலை மேலே நிறையா கவர்மெண்ட் பஸ்ஸஸில் ட்ராவல் ஆகுது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற டிரைவர்ஸில் பயங்கர ட்ரெயின்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க டேர்ன் பண்ணும்போது அவ்வளோ பெரிய வெஹிக்கிளை டேர்ன் பண்ணுறது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ சீனரி பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் 26th பெண்டில் இருக்கோம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து எங்கள் பெட்ரோல் வந்து ரிசர்வில் விழுந்துருச்சு. ஸோ அதனால் மேலே ஏற முடியல. ஸோ சுற்றி பாருங்கள் எவ்வளோ அடர்ந்த காடாக இருக்குதுன்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி இடத்துல தான் எலிஃபண்ட்ஸ்லாம் வரும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லாரி பார்த்தீங்கன்னா ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கு ஃபுல் லோடோட. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ரிசர்வ் வந்தோடனே கீழே இறங்கிட்டு இருக்கோம். மேலே ஏறும்போது தான் பெட்ரோல் அதிகமாக தேவைப்படும், இறங்கும் போது அதிகமாக தேவைப்படாது. இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்போ 4 to 5 o'clock இருக்கும். மேலே அந்த கிளைமேட் அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. ஃபுல் எவ்வளோ கொஞ்சம் வெயில் இருந்தாலும் அந்த கிளைமேட் சில்னஸ் அப்படியே நம்ம ஃபீல் ஆகும். அப்படியே அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு செம்ம ட்ரிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட். நீங்கள் மேலே போய் ஒரு ரிசார்ட் எடுத்துகிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக தங்கிட்டா நீங்கள் நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறது ஒன்றே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏறுறப்போ நிறையா அனிமல்ஸ் நிறையா பார்த்தோம். எக்ஸாம்பிள் மங்கி பார்த்தோம், அப்புறம் வைல்டு பிக் பார்த்தோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா எந்த வித விலங்கு வேணால் எப்போ வேணால் உங்களை அட்டாக் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் விலங்குக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். சில டைம் விலங்குகள்லாம் வந்து நடு ரோட்டில் ஓடி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் பிடிச்சி போகணும். அது இல்லாமல் ஹில்லை ஓடி வந்தீங்கன்னா பிரேக் பிடிச்சி நீங்கள் மறுபடியும் ஹில்லை வந்து வண்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெயின்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்கும் போதே அந்த சில்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. கீழே ஃபுல்லு டவுனாக இறங்கினோனையும் நம்ம தெரியாது. மேலே இருக்கும்போது சில்னஸ் அப்படியே சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மவுண்டைன் விட்டு இறங்குறப்போ நிறையா கூட்ஸ் டிரைவர்ஸ்லாம் போகிறாங்க. ஸோ இவங்க ரொம்ப பொறுமையாக தான் போவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஹெவி லோடாக இருக்கும். அது அவங்க ட்ராவல் பண்ணும்போது லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக போகணும். அதுவும் இல்லாமல் லாரியை கிராஸ் பண்ணும்போது ஒரு காயில் ஸ்மெல் வரும். அந்த இன்ஜின் இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போகிற அந்த ஸ்மெல்லு வரும், காயில் ஸ்மெல் வரும். ஸோ அதனால் லாரி டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெயின்டாக சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் சில லாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அங்கெல்லாம் சாப்பிடும் லாரியில் இருக்க பொருள்லாம். ஸோ இங்கே சீனரி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே செமையாக இருக்கும். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ், சுற்றி மவுண்டெயின்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியா 5:30. இப்போயே சில்னஸ் ஃபீல் ஆக தெரிஞ்சிச்சு. அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த கிளைமேட்லாம் டவுன் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்பின் டர்ன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எலிஃபண்ட்ஸ் பார்த்தோம். எலிஃபண்ட்ஸோட ஒரே ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் எலிஃபண்ட் வந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் எங்களுக்கு டெலிட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஏதோ எரர் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் எலிஃபெண்ட்டை ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம். ஸோ அந்த பிக்சர் தான் இது. அப்புறம் வெளில சீனரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சீனரி பார்த்தீங்கன்னா உங்கள் 2 ஃபோட்டோஸ் போடுறோம் பாருங்கள். மேலே நேச்சர் செம்மையாக இருக்குது. நீங்கள் போய் கன்ஃபார்ம் போய் இதை என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாரியம்மன் கோயில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.